அபிமன்யுவின் மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒருவர் மாயக் கண்ணாடியை பரிசாக வழங்கினார். அந்தக் கண்ணாடி முன் யார் வந்து நின்றாலும் அவர் மனதில் இருப்பவர் யார் என்பதைத் தெளிவாக காட்டிவிடும். பரிசாகப் பெற்ற அவளை முதலில் சோதித்தாள். அவளது அன்புக் கணவன் அபிமன்யுவைத் தவிர அவளது மனதில் யாருமில்லை. அதனால் அபிமன்யு கண்ணாடியில் தெரிந்தான். அபிமன்யுவும் தன் மனைவி மீது தீராக்காதல் கொண்டிருந்தான். அவன் கண்ணாடி முன் நின்றதும் தன் மனதிலிருந்த மனைவி உத்தரை அதில் தெரிந்தாள். அந்த சமயத்தில் மாயக்கண்ணன் அங்கு வந்தார். அவர் மனதிலும் யார் இருக்கிறார்கள் என்று பார்க்க எல்லோருக்கும் ஆசையாக இருந்தது. அதனால் கண்ணனையும் கண்ணாடி முன் நிறுத்தினார்கள். என்ன அதிசயம்! யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ, யாரொருவன் கண்ணனைக் கொல்ல வேண்டுமென திட்டமிட்டிருக்கிறானோ அந்த சகுனி கண்ணாடியில் தெரிந்தான். கண்ணா, மாயம் செய்கிறாயா என அனைவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. என்னைக் கொன்றே தீர வேண்டுமென தூக்கத்தில் கூட என்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் சகுனி. என்னை எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. என் நேரமும் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் என்றான்.